சார், தமிழகத்தில கடந்த சில நாட்களாகவே பகல் நேரங்கள்ல வெயில் வந்து அதிகமா இருக்கு. இரவு நேரங்கள்ல அங்கங்க படிப்படியான மழை வந்து பரவலா பார்க்க முடியுது. என்ன காரணம் இந்த காலநிலை மாற்றத்துக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா, சாதாரணமா எப்பயுமே வந்து தென்மேற்கு பருவமழை காலத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ மழை மறைவு சமவெளி பகுதிகள் லீவர்ட் பிளெயின்ஸ்ன்னு நம்ம தமிழ்நாட்டில சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வடக்கு கடலோர தமிழகம், கடலூர், டெல்டா மாவட்ட பகுதிகள், தமிழகத்தின் சில பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மழை மறைவு பகுதிகள். சாதாரணமா டைரக்ட்டா மழை கிடைக்காது. நமக்கு டைரக்ட்டா மழை கிடைக்கிறதுங்கிறது வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதிகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அ பருவநிலையில கொஞ்சம் தொய்வு இருக்கும்போது வெப்பச்சலனம் காரணமாக நம்ம மழை பார்ப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மழை எல்லாமே பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில வெயிலின் தாக்கம் இருக்கும். மாலை 2, 3 மணிக்கு மேல சில இடங்கள்ல கடல் காற்று ஊடுருவும் போது மழை மேகங்கள் உருவாகி நம்ம இடி மின்னலோட கூடிய மழையை பார்க்கிறோம். அது 1. 2வது வந்து போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தென் வங்கக்கடல் பகுதியில ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி இருந்துச்சு. அதன் காரணமாகவும் வந்து வளிமண்டலத்தில ஒரு சலன நிலை இருந்துச்சு. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சுழற்சி இருந்துச்சுன்னா, சலன நிலை இருக்கும்போது நம்ம இடிமின்னலுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். இது வந்து அ அ எதிர்பாராத ஒன்றா இல்ல அ அ அப்நார்மலா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கிடையாது. எப்பயுமே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சில ஆண்டுகள்ல வந்து அ அ கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்ல கூட நம்ம வந்து சமவெளி பகுதிகள்ல மழைய பார்த்துருக்கோம். இந்த மாரி இருக்கக்கூடிய இடிமின்னல் கூடிய மழை. அ அப்நார்மல் கிடையாது. பட் எஸ் அது அந்த ஃபேக்டர்ஸ் ஒண்ணோட ஒண்ணு கரெக்ட்டா வரும்போது நமக்கு இந்த மாரி மழை எதிர்பார்க்கலாம். கடந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது, பருவமழையானது ரொம்ப குறைவா ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? எல்னினோ என்ன சொல்ல வருது? எல்னினோவோட தாக்கம் தான் இந்த பருவமழைக்கு தாமதமா? இல்ல குறைவான மழை பெய்யக்கூடிய அ சூழல் உருவாகி இருக்கா? கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம். எல்னினோவோட தாக்கம் தான் வந்து தென்னிந்திய தீபகற்ப பகுதியில இருக்கக்கூடிய அ பருவமழையின் தொய்வு நிலை, காவேரி போன்ற அணைகளில் இருக்கக்கூடிய குறைவான நீர்பிடிப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு எல்னினோவின் தாக்கம் தான் நம்ம சொல்லணும். எல்னினோ ஆண்டுகள்லயே பார்த்தீங்கன்னா வந்து காவேரியில வரக்கூடிய நீரின் அளவு எப்பயுமே குறைவா இருக்கும். 2023, 2015, 1987 இதெல்லாமே வந்து மிக வலுவான எல்னினோ ஆண்டுகள். இந்த ஆண்டுகள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காவேரியில் வரக்கூடிய நீர் அளவு கர்நாடக அணைகள்ல 150 டிஎம்சி கூட நெறைய டைம் வரல. இந்த எல்னினோ ஆண்டுகள்ல. இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 74, 75 டிஎம்சி தான் வந்து ஆமா. ஆகஸ்ட் ஆ வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசம் ம். 10, 11 நாள் ஆயிடுச்சு. இவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ இது எல்னினோ தாக்கம்னு நிச்சயமா நம்ம வந்து மறுக்க முடியாத இத அது சொல்லணும் நம்ம. 1. 2வது வந்து சாதாரணமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து சாதகமான ஒரு இடத்துல, அதாவது மத்திய வங்கக்கடல் ம். பகுதியில உருவாகி, அ அ ஆந்திரா மற்றும் விதர்பா போன்ற அ பகுதிகள் நகர்ந்து போகும்போது, தென்னிந்திய தீபகற்பத்தின் மேற்கு கரையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல நல்ல மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு பெரும்பாலும் அந்த சாதகமான பாதை இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெருசா உருவாகல. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ பருவமழையில நம்ம என்னதான் பருவமழைன்னு சொன்னாலும், இந்த மழை நிகழ்வுகள் பெரும்பாலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை ஒட்டியே தான் நிகழும். அதாவது மான்சூன் லோன்னு சொல்லுவோம், மான்சூன் டிப்ரஷன்னு சொல்லுவோம். இது வந்து சாதகமான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா மழை வரும். இந்த ஆண்டு வந்து பெரும்பாலும் அது மத்திய இந்திய பகுதிகள், கிழக்கிந்திய பகுதிகள்ல வந்து சாதகமா இருந்திருக்கே தவிர, தென்னிந்திய தீபகற்ப பகுதிக்கு சாதகமான ஒரு நகர்வா அமையல. இனி வரும் நாட்கள்ல குறைவான மழை, அதிகப்படியான வெப்பநிலை, இதனால விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கக்கூடும். இது மக்கள் எப்படி எதிர்கொள்ளணும் அதற்கு? எல்னினோ ஆண்டுகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அ தெ தென்னிந்திய தீபகற்ப பகுதியில சாதாரணமாவே வந்து அ பருவ காலத்தின் 2ஆம் பகுதி ரொம்ப குறைவாவே இருக்கும். முதல் பகுதிய விட 2ஆம் பகுதியின் தாக்கம் ஜாஸ்தியா இருக்கும். 1. 2வது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ ப மத்திய பசிபிக் பெருங்கடல்ல கடல் வெப்பம் கிட்டத்தட்ட 3 டிகிரி வரைக்கும் இயல்புக்கு அதிகமா வந்துருச்சு. 2 டிகிரி ஒரு வாரத்துக்கான ஆவரேஜ் வந்து 2 1/2 டிகிரிக்கு மேல போயிடுச்சு. ஒரு நாளுக்கான வெப்பநிலை கிட்டத்தட்ட 3 டிகிரி வரைக்கும் உயர்ந்துருச்சு. ஸோ நம்ம வந்து வலுவான ஒரு எல்னினோ நிலையில ஆல்ரெடி இருக்கோம். வளிமண்டலமும் எல்னினோவிற்கு அ என்ன சொல்றது? அதன் தாக்கத்துக்கு ஏத்த மாரி வளிமண்டலத்திலயும் மாறுதல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பருவ கா தென்மேற்கு பருவமழையின் 2வது அந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாசத்துல வந்து பெரும்பாலும் மழையின் தன்மை இயல்பிற்கு குறைவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்திய வானிலை துறையோட ஆகஸ்ட் ஃபோர்காஸ்ட்டும் அதுதான் சொல்லுச்சு. ஸோ, அ
எனக்கு தெரியல. மேபி வந்து அஹ், தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வறட்சிக்கு ரெடியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா காவிரி, மதுரை போன்ற ஆறுகளை பொறுத்த வரைக்கும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகள் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள். அங்கே வந்து மழை இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நீர் வரத்து கம்மியாக தான் இருக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க பசிபிக் பெருங்கடல்ல கடல் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும்னு சொல்றீங்க. இந்த சூழல்ல கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள்லாம் என்ன மாரி நம்ம பாதுகாக்கணும்? அத எப்படி நம்ம எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும்? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறது பவழப்பாறைகளில் இந்த வெப்பத்தின் தாக்கம் ஏற்கனவே நம்ம வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வரோம். எல்னினோ வந்து அடிக்கடி வர்றதுனால பவழப்பாறைகளில் தாக்கம் ஏற்படுது. அது ஒன்றும் மட்டுமில்லை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா வட இந்திய பெருங்கடலும் இயல்பிற்கு அதிகமாகவே வெப்பத்தின் தாக்கம் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. வங்கக்கடல் பகுதியும் சரி, அரபிக்கடல் பகுதியும் சரி, நமக்கு வந்து இயல்பை விட அதிகமான வெப்பத்தை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதன் பிரதிபலிப்பு தான் நம்ம வந்து பல ஆண்டுகளில் வந்து கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மழை நிகழ்வுகள் மிகைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது இப்போ கூட நம்ம பார்த்தோம், ஒரு மாதம் முன்னாடி மும்பை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அதீத மழை பொழிவுகளை பார்த்தோம். அதே மாதிரி சத்தீஸ்கர், ஒரிசா, வட ஆந்திர பகுதிகளிலும் மழை நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்த்தோம். வயநாடு, கேரளா போன்ற பகுதிகளில் ஒரு நாள் நிகழ்வாக நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ மழை அளவுகள் வந்து அதிகரிக்குது. பட் ஆனால் இதனிடையே வறண்ட வானிலையும் நிறைய நாள் நீடிக்குது. ஸோ அது வந்து நம்ம அதுக்கு வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். இந்த வெப்ப அலைகள் வந்து வெளிநாடுகளில் பார்த்தோம்னா தார் உருகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வீடுகள், காட்டுத்தீ பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இந்த எல்னினோவால் பல இயற்கை சேதமாகுது. இதை நம்ம எப்படி வரக்கூடிய நாட்களில் எதிர்கொள்ளணும்? மக்களுக்கு நம்ம எப்படி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? எல்னினோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடல் வெப்பம் அதிகரிக்கிறது ஒரு பாதி. இன்னொன்று வந்து அதனோட பிரதிபலிப்பு வந்து நிலப்பரப்புலையும் வந்து நமக்கு அடுத்த ஆண்டு வரைக்கும் தொடரும். அதாவது கடல் இந்த வருஷம் உள்வாங்கின அந்த வெப்பம் வந்து வெளிவிடும்போது அடுத்த ஆண்டு, அதாவது எல்னினோட பீக்குன்னு நம்ம எப்போ பார்க்குறோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த வடகிழக்கு பருவமழை ஒட்டி காலத்தில் தான் எல்னினோட பீக் வரும். அதுக்கப்புறம் அது படிப்படியாக வலுவிழக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வலுவிழக்கும் போது அது கடல் உள்வாங்கிய வெப்பத்தை வெளிவிடும். அது வெளிவிடும் போது நம்ம நிலப்பரப்பில் வெப்பத்தின் தாக்கம் நமக்கு அதிகமாக தெரியும். ஸோ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்னினோவோட வெப்பத்தின் தாக்கம் நம்ம பெருசாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அது வந்து 2027ஆம் ஆண்டு கோடை காலத்தில் பார்ப்போம். இப்பவும் வந்து இந்த ஆண்டு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2026 வந்து இயல்பிற்கு மிக அதிகமாக ஒரு வெப்பமான ஆண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 2026 தொடர்ந்து 27 வந்து அதிக வெப்பமான ஒரு ஆண்டாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2015 பார்த்தோம் அதிக வெப்பமான ஆண்டாக இருந்தது. அதை தொடர்ந்து வந்து 2016 அதிக வெப்பமான ஆண்டாக நம்ம பார்த்தோம் பூமியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 2026, 27 நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோடை காலத்தில் முன்னாடியே வரும். கோடைக்காலம் முன்னாடியே தூங்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு வந்து வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும். தமிழகத்துக்கு எந்த மாதிரி அளவில் மழை பதிவாகி இருக்கு? நமக்கு எந்த அளவுக்கு மழை குறைவும் இருக்கு? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பிற்கு குறைவாக தான் மழை இருந்திருக்கு. இப்போ தான் வந்து கடந்த ஒரு 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 வாரமாக வந்து சமவெளி பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜூலை மாதம் வந்து பாண்டிச்சேரி ஐஎம்டி அப்சர்வேட்டரியில் வந்து 2 mm தான் முழு மாதத்துக்கும் பதிவாச்சு. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது சமவெளி பகுதிகளில் ஓரளவுக்கு மழை பதிவாக துவங்கியிருக்கு. இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்ட பகுதிகளில் இயல்பிற்கு குறைவாக மழை நம்ம பார்த்துட்ருக்கோம். பெரும்பாலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக இருக்கும். அது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வெளிநாடுகளில் போல இந்தியாவிலையும் அந்த வெப்ப அலைகள் வீசக்கூட இருக்குமா? இல்லை அதை தார் உருகக்கூடிய ஒரு சூழல், இந்த கார்கள் இது போன்ற சேதமாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பரேச்சர் வந்து நமக்கு வரா மாதிரி 40, 42 ரெகுலராக போகாது. அவங்களது வந்து டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கட்டமைப்புகளை வச்சுருக்காங்க. ஸோ சில ஆண்டுகளில் அந்த கட்டமைப்பு வந்து இருக்கக்கூடிய வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வரும்போது இந்த மாதிரி நிகழ்வு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய கிழக்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அதோட கட்டமைப்பும் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது நம்மளோட ட்ராபிக்கல் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கட்டமைப்பு வந்து அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ்
தார் உருகிறதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வைரல் எக்ஸாம்பிள் மாதிரி நமக்கு ஆயிடுது. பட் இருந்தாலும் நம்ம கட்டமைப்பு பெரும்பாலும் நம்மளோட வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே சார். உங்கள் நேம் டெசிக்னேஷன். ஸ்ரீகாந்த், தனியார் வானிலை, தன்னார்வலர்.